கூவத்தூரில் நடிகைகளை கூட்டி வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் உல்லாசமாக இருந்ததாக சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சேலம் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான புகார்களை வச்சுக்கிட்டு வர்றாரு. தமிழ் சினிமாவில் நீண்ட காலமா இருக்கிற முன்னணி நடிகையோட பெயரை கூறி கூவத்தூர் ரிசார்ட் விவகாரம் குறித்து அவர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ஷாக்கிங் ரகசியங்கள் குற்றச்சாட்டுக்களை ஏவி ராஜு அடிக்கிட்டு வர்றாரு. முக்கியமா எடப்பாடி பழனிசாமி பால் பண்ணையில தலைவரா இருந்தப்ப செஞ்ச ஊழல் பட்டியலை வெளியிடட்டுமான்னு பகிரங்கமா சவால் விட்டிருக்காரு ஏவி ராஜு. சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் பல கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடா சொத்து சேர்த்து இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தினார். இந்த விவகாரம் அதிமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து ஏவி ராஜுவை அதிமுகவிலிருந்து நீக்குவதா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏவி ராஜு அளித்த பேட்டியில என்ன கட்சியில இருந்து நீக்கியது செல்லாது, எடப்பாடி கட்சியை நடத்த தெரியாம நடத்திக்கிட்டு இருக்காரு, கூவத்தூர்ல காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தானே இவருக்கு எப்படி கட்சி விதி தெரியும், கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு முன்னால நோட்டீஸ் தரணும்னு அடிப்படை விதி கூட எடப்பாடிக்கு தெரியல, கட்சியோட சட்டத்திட்டங்கள் கூட தெரியாம கட்சியோட பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருப்பது வேதனைக்கு உரியது. நீ சாதாரண ஒரு எம்எல்ஏ, நீ கூவத்தூர்ல என்ன கூத்து அடிச்சேன்னு எனக்கு தெரியும், அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் என்ன கூத்து அடிச்சாருன்னு எனக்கு தெரியும், அந்த பிரபல நடிகை தானே அவர் கேட்டாரு, அவர் தான் வேணும்னு அடம் வேற பிடிச்சாரு, காமெடி நடிகராக இருந்து எம்எல்ஏ ஆனவரும் அங்கே தான் இருந்தார், அவர் தான் ஏற்பாடும் செஞ்சார், எல்லா நடிகையையும் ஏற்பாடு செஞ்சது அந்த காமெடி நடிகர் தான், இதுக்கெல்லாம் காசு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தானே. அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் குடிக்க மாட்டாரு, ஆனா பெண்கள் விஷயத்துல வீக்கு, அதனால பல நடிகைகளை ஏற்பாடு செஞ்சாரு, பல நடிகைகள் களமிறக்கப்பட்டாங்க, சின்ன பொண்ணு தான் வேணும்னு அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அடம் பிடிச்சாரு. இதுக்கு நான் ஆதாரம் காட்ட முடியாது, ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு, பல எம்எல்ஏக்கள் எங்களால இது மட்டும் தான் செய்ய முடியும், வேற வழி இல்லை, ஏற்பாடு செய்யுங்கன்னு கூறினாங்க, இதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சது எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் பணம் கொடுத்தார், எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும்ல, அதுக்கு எடப்பாடி தான் முழு பணத்தையும் கொடுத்தாரு, இதையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எம் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன நீக்கியது போல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் யாரையாவது 2 பேரை எடப்பாடி பழனிசாமியால கட்சியை விட்டு நீக்க முடியுமா? அப்படி 2 மாவட்ட செயலாளர்களை நீக்கினா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச் செயலாளர் பதவியை பறி போயிடும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு சசிகலா சார்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர்ல தங்க வைக்கப்பட்டதை குறிப்பிட்டு ராஜு இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் நீண்ட காலமா இருக்கிற முன்னணி நடிகையோட பெயரை குறிப்பிட்டும் இருக்காரு. அதே நேரம் அந்த நடிகை இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. பொது வெளியில திரை பிரபலங்களை பத்தி இந்த மாதிரி சொல்றது கண்டனத்துக்குரியது. காவல்துறையும் நடிகர் சங்கமும் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பலர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. குறிப்பா இயக்குனர் சேரன் இது குறித்து தன்னுடைய சமூக வலைதளத்துல கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல நடிகை கஸ்தூரியும் நடிகர் மன்சூர் அலிகானும் தங்களோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. பொது வெளியில சினிமா நடிகைகளை கொச்சையா அவதூறு பரப்புறது அதிகரிச்சுட்டு வருது. வாய்க்கு வந்ததை பேசுபவங்கள்ட்ட உண்மையை உணர்த்தும் அவசியம் யாருக்கும் இல்லை அப்படின்னு வீடியோ வெளியிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நடிகை கஸ்தூரி. அதே போல அந்த குறிப்பிட்ட நடிகைக்கு ஆதரவா ஆடியோ வெளியிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நடிகர் மன்சூர் அலிகான். அருவருக்கத்தகையில பேசிய அந்த நபர் வருத்தப்படணும், அவர் தவறு செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பால முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு, நான் அப்படி சொல்லலை, தவறா சித்தரிச்சிட்டாங்க, அங்க நடந்தது பத்தி தான் கூறினேன், யாரோட பெயரையும் எவரை பற்றியும் நான் கூறவில்லை அப்படின்னு சொல்லி அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு.